ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ, அதாவது 250 கிராம். இதுக்கு நான் பட்டர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பட்டர் மட்டுமே கூட செய்யலாம். பட் பட்டரோட ஸ்மெல் ஓவராலாக டாமினேஷனாக இருக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே டார்க் சாக்லேட். ஸோ இதனுடைய அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அளவை பார்த்து கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கும் இதே டேஸ்ட்டில் ஃபஜ்ஜினஸோட ப்ரௌனி கிடைக்கும். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் தெரியணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற 1/4 கிலோ ப்ரௌனிக்கு ஒரு எக்கே போதுமானது. இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சுகரை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்திக்கிறேன். இப்போ இந்த முட்டை, இந்த சர்க்கரை இது ரெண்டுமே நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ சர்க்கரை கரைஞ்சாலே போதும், நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவை கிடையாது. விஸ்கர் யூஸ் பண்ணியே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டு சூடு நல்லா ஆறுனதும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா முட்டையோட சூடாக நம்ம ஆட் பண்ணோன்னா முட்டை என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் சாக்லேட் நல்லா ஆறின உடனே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்ஸ் ஆட் பண்ணதும் கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா முட்டை வந்து பட்டரோடு சேரும்போது கொஞ்சம் இறுக்கமாகும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணோம் நமக்கு அந்த எக்கோட ஸ்மெல் தெரியாது, அதுக்காக தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணலாம். இதுக்கு நான் மைதா மாவு அண்டு கோகோ பவுடர் இது ரெண்டுமே ஒரு ஃபில்டரில் சலிச்சு கட்டிகள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம குறைந்த அளவு தான் செய்கிறோன்றதுனால நம்ம செய்யும் பொழுது மாவை முழுக்க கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கேஜி 2 கேஜின்னும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பேட்டர் ரெடி. இப்போ நான் வந்து பட்டர் ஷீட் ஆட் பண்ணி ஒரு மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மோல்டில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஷேப்ஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட்டை கட் பண்ணி தூவிக்கிட்டேன். ஸோ சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் சாக்லேட் உருகி நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா குக்கரில் பேக் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு இது கரெக்டாக வெந்து வரும். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஆறின உடனே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உடையாமல் டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது நமக்கு கிறிஸ்பாக இருக்கும். ஸோ டேஸ்ட் சரியாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் ஆற வச்சு கட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த 1/4 கிலோ ப்ரௌனி மெஷர்மெண்ட்ஸில் எனக்கு 8 பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ கடைகளில் இது ஒரு பீஸே நமக்கு 30லேருந்து 40 ரூபாய் வரைக்குமே சேல் பண்ணுவாங்க. இந்த டேஸ்டான ப்ரௌனியை நம்மளே வீட்டில் செஞ்சுக்க முடியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ப்ரௌனி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.